8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பயோ இண்டிகேட்டர்ஸ். பயோ இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் டாபிக். உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படிங்கிறது நமக்கு சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒரு என்ன மாதிரியான சிச்சுவேஷன், சுற்றுச்சூழலை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படிங்கிறது தான் இந்த உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு சொல்றோம். எவ்வாறு நமக்கு என்டாஞ்சர்ட் ஸ்பீசியஸ் அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான விலங்குகள்லாம் அழியக்கூடிய நிலையில் இருக்குன்னு சொல்றோம்ல, அது போல உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு உயிரினமோ அல்லது அந்த இனங்களினுடைய தொகுப்பையோ நமக்கு எந்த சூழலினுடைய நிலையை நமக்கு அதனுடைய சுற்றுச்சூழல் நிலையை சுட்டி காட்டுவது. சுற்றுச்சூழல் நிலைன்னு சொன்னா அந்த விலங்குகளாகப்பட்டது எந்த இடத்துல இருக்கும் என்ன அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அது போல சுற்றுச்சூழல் நிலையை நமக்கு சொல்றது. நமக்கு பூமியில ஏற்படக்கூடிய வெவ்வேறு மாற்றங்கள், நம்மளுடைய மக்கள் தொகையால வரக்கூடிய மாற்றம் அல்லது சீசனால வரக்கூடிய மாற்றம், இந்த மாதிரி பல வகையான மாற்றங்களை நமக்கு தெரியறதுக்காக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படிங்கிறது. இதனால நமக்கு எதெல்லாம் நம்ம தகவல்கள்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னா, அந்த மண்ணினுடைய அமைப்பு, மண் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அது போல அதனுடைய மேம்பாடு, மண்ணை எவ்வாறு மேம்படுத்தலாம், நம்ம அதை வந்து நல்ல மண்ணாக மாற்றக்கூடிய தன்மை எவ்வாறு, அந்த நிலத்துக்குள்ள என்ன பயிரிடுறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அதை மேம்படுத்தக்கூடியது. அது போல ஊட்டப்பொருள், அதற்கு நம்ம நிறைய ஃபெர்டிலைசர் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அப்ளை பண்றோம் இல்லையா, அதையும் நாம் சொல்லக்கூடியதுதான். ஊட்டப்பொருள்கள் எவ்வாறு நாம் செலுத்தலாம் அதற்கு அப்படிங்கிற தகவல்கள் நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து சொல்லலாம். சோ உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை மண்டலத்தினுடைய ஒரு நிலைப்பாடு, அதுல வரக்கூடிய மாறுபாடுகள் எல்லாத்தையுமே சொல்றோம். இதுதான் லைக்கன்கள் அப்படிங்கிறது காலநிலை மாற்றத்தினையும் அந்த காற்று எவ்வாறு மாசுபடுகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மள சொல்றதுதான் இந்த உயிரி சுட்டிக்காட்டிகள். லைக்கன் அப்படிங்கிறது எதை நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியதுன்னு சொன்னா, நமக்கு நம்மளுடைய சுற்றுச்சூழல் மாறுபாடு, காற்று மாசுபாடு மாறுபடுதல் அப்படின்னு சொன்னா காற்று எவ்வாறு மாசுபடுகிறது அப்படின்னு நமக்கு தெரியுமா? பிகாஸ் நமக்கு நீர் மாசுபாடு அண்ட் தென் ஏர், எல்லாமே தண்ணி எல்லாத்தாலையும் நமக்கு என்ன ஆகுது, பொல்யூஷன் அப்படிங்கிறது வருது இல்லைங்களா. சோ பொல்யூஷன்ங்கிறது ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். அது போலயே நமக்கு ஏர் பொல்யூஷன்ங்கிறது காற்றினால வரக்கூடிய ஒரு என்னது பொல்யூஷன் அப்படிங்கிறது. மாசுபடுதல் அப்படிங்கிற விஷயம் எதனால வரும், காற்றினால வரும், தண்ணியினால வரும், அதே போல நீரினால வரும். 3 விஷயங்களாலையும் நமக்கு வரும். அப்ப இந்த 3 விஷயங்கள்ல வரத காற்றினால வரக்கூடிய அந்த மாசுபாட்டை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் லைக்கன் அப்படின்னு நம்ம சொல்றது. சோ லைக்கன்கள் நமக்கு எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு கேட்டா, லைக்கன்கள் காலநிலை மாற்றத்தையும் காற்று மாசுபடுதல், காலநிலை மாற்றம் மற்றும் காற்று மாசுபாடு இரண்டையுமே நமக்கு சுட்டி காட்டக்கூடியதுதான் இந்த லைக்கன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம், ஒரு உயிரி சுட்டிக்காட்டி. லைக்கன்கிறது பாசி மாதிரி ஒரு பூஞ்சை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இதுல நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டா, பொதுவா காற்று சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் இருக்கும், டெம்பரேச்சர் வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல என்ன இதெல்லாம் மாறாம எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. டெம்பரேச்சர் இருக்கும், ஏர் இருக்கும், மாய்ஸ்சர் ஈரப்பதம், இந்த மாதிரி எல்லா வகையான காற்றை மாசுபடுத்தக்கூடியது லைக்கன் அப்படிங்கிறது. வெப்பநிலை, ஈரப்பதம், காற்று மாசுபடுத்தி எல்லாவற்றையுமே நமக்கு என்னது கால்குலேட் பண்ணி கரெக்டா சொல்லக்கூடியது. அததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு சொல்றது. தட் இஸ் ஹேர்லூம்ஸ். பயோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது
நமக்கு ஹேர்லூம் சீட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, சீட் பால் தலைப்பு பார்த்தோம். அடுத்தது பாரம்பரியமான விதைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்த டாபிக் தான் பயோ இண்டிகேட்டர்ஸ். பயோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் த ஸ்பீசியஸ், குரூப் ஆஃப் ஸ்பீசியஸ் ஆர் த ஃபங்க்ஷன் ஃபார் தட் ஸ்டேட்டஸ், அதனுடைய ரிவியல் நமக்கு கரெக்டா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்டா என்விரான்மெண்ட், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழலை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உயிரி சுட்டிக்காட்டிகள். பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ்னுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த எக்கோசிஸ்டம்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மாடிஃபிகேஷன்ஸையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லைக்கன் அப்படின்ற ஒருத்தர் தான். சோ லைக்கன்னா யாரு, நேச்சுரல் பயோ இண்டிகேட்டர். சோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ், பொல்யூஷனால வரக்கூடிய என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லக்கூடியது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆல்கா. சோ ஆல்கா அப்படிங்கிறது, ஆல்காங்கிறது ஃபங்கி ஃபேமிலி. சோ இது நமக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் தென் ஏர் பொல்யூஷன், இதை எல்லாத்தையுமே நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சரியா சொல்லக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் கரெக்டா நம்ம சொல்ற ஒரு அமைப்பு தான் என்ன சொல்லியிருக்கோம், இந்த உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பாக்குறது வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனங்கள். நம்ம படிக்கிறதுக்காக எத்தனையோ நமக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது போலவே நமக்கு வேளாண்மை பற்றின ஆராய்ச்சி பற்றி எல்லா வகையான தகவல்களை நமக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. தட் இஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போற அடுத்த ஒரு டாபிக். அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எதற்காக அடிப்படையாக நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது, வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள். சோ இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் எல்லாமே விவசாயிகளினுடைய தேவைக்காக தான் செய்கிறது. வேளாண் ஆராய்ச்சி நிலையம், ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறது எதற்குண்டான ஆராய்ச்சி, நம்ம எல்லா பாடத்திலையுமே ஆராய்ச்சி செய்யலாம் இல்லையா. எந்தெந்த பாடங்கள்ல நம்ம ஸ்பெசிபிக்கா படிக்கணுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம ரிசர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் தான் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். அப்ப வேளாண்மை பற்றின ஆராய்ச்சி எல்லாம் யாருக்காக உதவக்கூடியது, விவசாயிகளுக்காக, ஃபார்மர்ஸுக்காக நமக்கு உருவாகக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் நம்ம இந்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். அவர்களுக்கு தேவையான எல்லா வகையான இன்ஃபர்மேஷனையுமே, எல்லா தகவல்களையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சோ இதுல பல வகையான இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் IARI அப்படிங்கலாம். IARIனா நமக்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லுவோம். இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் IARI அப்படிங்கிறது. இது ஒரு இன்டர்நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். எதற்காக அப்படின்னு கேட்டா நமக்கு வேளாண் சார்ந்த படிப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி எல்லா வகையான கல்வி நிறுவனங்கள், IARI அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக ஒரு பூசா நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா இது ஒரு தேசிய நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக தான் இதற்குண்டான ஒரு நேம், பூசா இன்ஸ்டிடியூட். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as பூசா இன்ஸ்டிடியூட். Why it is called as பூசா இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொன்னா எஜுகேஷன் அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் பிளஸ் த ரிசர்ச் எல்லா விஷயத்திற்குமே பயன்படக்கூடியதுதான் இந்த IARI. சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பல வகையான எல்லா வகையான ஒரு வேலைகளையும் கரெக்டாக நம்ம அதை ஒரே இடத்துலயே செய்யறது அப்படிங்கறதுனாலதான் நம்ம இதை பூசா இன்ஸ்டிடியூட் சொல்றோம். சோ இது யாரோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ICAR அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் நமக்கு இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். இதற்கு என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தர் ஃபவுண்டரா இருந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, நமக்கு பண உதவி, ஆராய்ச்சி, அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே செய்யணும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இதற்கு ஃபுல்லுமே ஃபவுண்டர் ஆஸ் வெல் அஸ் ஃபண்ட் டிபார்ட்மெண்ட் பண உதவி கொடுத்தும் இவங்களை சரியா ரன் பண்ண வைக்கிறாங்க. நம்முடைய இந்திய நாட்டுல 1970 இதுல நம்ம கிரீன் ரெவல்யூஷன் சொன்னோம் இல்லையா, பசுமை புரட்சிக்கு வித்திட்ட ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது தான் இது முக்கியமான ஒரு விஷயம்.
இதுவே நமக்கு IARI அப்படின்னு நம்ம இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதனுடைய கொள்கை திட்டம் எல்லாத்தையுமே நமக்கு ஃபேஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ எதற்கு இதுல வந்து முக்கியமா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய விளைச்சல் அதிகமாக இருக்கணும். ஸோ ஈல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய மகசூல் கிடைக்கணும், லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பயிர் நமக்கு வந்து நம்மளே இப்ப வந்து பல வகையான அரிசி வகைகள், கம்பு, நிறைய தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், இப்படி பல வகையான உணவு பயிர்கள், பணப்பயிர்கள், எண்ணெய் பயிர்கள் எல்லாமே பயிரிடுறோம். சோ இத பத்தின எல்லா விஷயங்களையுமே நமக்கு என்ன பண்றாங்க, ரிசர்ச் பண்ணி இதுல நல்ல வெரைட்டியா நம்மளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறதுக்கும் என்ன பண்றாங்க, இந்த இன்ஸ்டிடியூட்ல முழுவதுமாக ஹெல்ப் பண்றாங்க. சோ several popular high yielding varieties of major crops have been developed by IARI. IARI அப்படின்னு சொல்லக்கூடியது விளைச்சல் அதிகமாக தரக்கூடிய ஒரு ரகம் அப்படிங்கிறத நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஃபார்மர்ஸுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ங்கிறது. IARI அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறத நம்ம பூசா இன்ஸ்டிடியூட் சொல்றோம். பிகாஸ் இதுல படிப்பு மீதி எல்லா தகவல்களும் விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நமக்கு என்ன பண்றாங்க, ஃபுல்லும் தகவல்களை கொடுக்கக்கூடியது யார், இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கேட்டா ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், ஹூ இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் IARI சொன்னா ICAR இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் IARI அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நம்ம கொடுக்கலாம். எப்போ இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா, கிரீன் ரெவல்யூஷன் வந்த அந்த டயத்துல இந்த இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டிடியூட். ரிசர்ச் அப்படிங்கிறது ஆராய்ச்சி இல்லையா. சோ ICAR இதுதான் அடுத்த இன்ஸ்டிடியூஷன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படிங்கிறது. சோ வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல பல வகையான ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது. சோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம்ங்கிறது கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளை மட்டுமே நமக்கு ஒருங்கிணைக்கிறது. எதற்காக மெயினா நம்ம இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் நம்ம யூஸ் ஆகுதுன்னு கேட்டா, அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்சுக்கும் அண்ட் தென் கோஆர்டினேட்டிங் ஃபார் த அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன். அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனுக்காக மெயினாக நமக்கு இருக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஸோ ரெண்டு விஷயத்துக்குமாகவே நமக்கு கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ICAR அப்படிங்கிற இந்த ரிசர்ச் சென்டர். ஸோ இதனுடைய ஹெட் யாரு, இவங்களை வந்து வழிநடத்தி செல்லக்கூடியது யாரு. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுமே நமக்கு கவர்மெண்ட் தான், நான் கவர்மெண்ட் கிடையாது இல்லையா. அப்ப இது இந்தியன் நம்மளுடைய வேளாண் துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா. ஸோ மினிஸ்டர் ஆஃப் நமக்கு அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க தான் இதனுடைய நமக்கு ஹெட் அப்படின்னு சொல்லலாம். வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் கீழே இது வந்து செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது ICAR. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிருஷி விக்யான் கேந்திரா. கிருஷி விக்யான் கேந்திரா அப்படிங்கிறது ஃபார்ம் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிருஷி விக்யான் சென்டர், கிருஷி விக்யான் கேந்திரா அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் நமக்கு ஒரு வேளாண் அறிவியல் நிறுவனம். இதுல நமக்கு வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICAR இருக்காங்க இல்லையா, அவங்க விவசாயிகளுக்கும் இடையேயான ஒரு இணைப்பு பாலம். சோ கிருஷி விக்யா கேந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி கழகத்திற்கும் அப்புறம் விவசாயிகள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லலாம், ICAR. அண்ட் தென் நெக்ஸ்ட் யாருக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க, ஃபார்மர்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டரா தான் இந்த கிருஷி விக்யா கேந்தான் அப்படிங்கிற அந்த சென்டர் நமக்கு உதவியா இருக்காங்க. ஏன்னா அவங்க செஞ்ச எல்லா ஆராய்ச்சிகளையுமே கரெக்டா என்ன பண்றாங்க, நமக்கு ஃபார்மர்ஸுக்கு கன்வே பண்ணணும். அந்த கன்வே பண்ணக்கூடிய விஷயம் என்ன, ஆராய்ச்சி இந்த மண் வளம் எப்படி இருக்கு, இங்க என்ன காலநிலை மாற்றம் என்ன வரும், என்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன இன்செக்ட்ஸால நமக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வருதா, எல்லா வகையான ஆராய்ச்சி, புது வகையான நெல் நம்ம உற்பத்தி செஞ்சிருக்கோம், இதை பயிரிட்டா இதுல நிறைய லாபம் வரும்,
ஹைபிரிட் வெரைட்டில வேற என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள், அவங்க நல்ல தரமுள்ள விதைகள், இது எல்லாத்தையுமே பயிரிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான தகவல் எல்லாம் டைரக்டா நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு இவங்களுக்கும் என்ன பண்ண முடியாது, தகவல் சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் யாரு இவங்கள கேவிசி, நமக்கு கேவிகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சென்டர் தான் கிருஷி விக்ஞான் கேந்திரா அல்லது கிருஷி விக்ஞான் சென்டர் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் நமக்கு கேவிகேன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷன் மீடியேட்டரா இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ உள்ளூர்ல நடக்கக்கூடிய எல்லா வகையான கண்டுபிடிப்புகள் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும், இது எல்லாமே நமக்கு ஃபுல்லுமா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. 1974 நமக்கு பாண்டிச்சேரியில தான் முதல்ல இது வந்து ஃபுல்லும் ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் கேவிகே ஒவ்வொன்றுமே அதனுடைய செயல் திட்டத்தில் எல்லாத்தையுமே டெவலப் ஆகி கவர்மெண்ட்டுக்கும் சரி உள்ளூர் மக்களுக்கும் எல்லா தகவல்களையுமே நமக்கு கன்வே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்களுடைய பவுண்ட் அண்ட் டியூட்டி, ஸோ என்ன இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தட் கேவிகே, அவர்களுடைய முக்கியமான பொறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ கேவிகேனுடைய என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஐசிஆர் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட எல்லா வகையான வேளாண்மை சார்ந்த புது வகையான ஒரு தகவல்கள், அண்ட் தென் சீட்ஸ், விதைகள் பற்றின எல்லா தகவல்களையுமே நமக்கு அதுல என்னென்ன புது புது ரகம் வந்திருக்கு, அதுல புது டெக்னாலஜி என்ன நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்ன அளவுன ஒரு சின்ன விவசாய பண்ணை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த நமக்கு வந்து விதைகள் எல்லாத்தையுமே நம்ம பயிரிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுமையான வேளாண் தொழில்நுட்பம், இப்போ நம்ம எல்லாம் இந்த லெசன்ல பார்த்தோம், மேனுவல் மெஷின். ஸோ 2 டெக்னாலஜி இருக்கு. இந்த டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ஈஸியாக ரீச் ஆகாது. அப்ப இந்த மெஷின் மேடு, அது களை எடுப்பதற்கும் சரி, அறுவடை செய்வதற்கும் சரி, எல்லா வகையிலையுமே நமக்கு மெஷின் அப்படிங்கிறது, டெக்னாலஜிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அந்த டெக்னாலஜிக்கல் அப்படிங்கிறது ஈஸியா அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஒவ்வொரு தொழில்நுட்பமும் ரீச் ஆகணும்னு சொன்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அது அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டாவும் இருக்கலாம், அல்லது பிசிக்கலாவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய இடத்துலயும் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, புதிய ஆராய்ச்சிகளை எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு செல்வது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒர்க். அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஆராய்ச்சி, அதை பத்தி நமக்கு எல்லா தகவல்களும், முதல்ல ரேடியோ இருக்கும் அல்லது இப்போ நமக்கு மொபைல் இருக்கு. ஸோ மொபைல்ல என்ன பண்ணுவாங்க, குரூப் அப்படின்லாம் இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வரணும்னு சொன்னா, உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மெசேஜ் வருது பேரண்ட்டுக்கு, இன்னைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு ரேங்க் கார்டு வாங்க வரணும், இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, ஸோ இதனால ஹாஃப் ஒர்க்கிங் டே, இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் நமக்கு கொடுப்பதற்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தொலைபேசி மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி கைபேசியோ அல்லது வானொலி மூலமாக எல்லா தகவல்களையும் அந்த விவசாயிகளுக்கு நமக்கு சரியான முறையில என்ன பண்ணுவாங்க, அதை கன்வே பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தையுமே நமக்கு ஹெல்ப் பண்றவங்க இந்த கேவிகே. ஸோ கேவிகே அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையுமே நமக்கு ஃபார்மர்ஸுக்காக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது நிறைய வகை இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒரு நம்மளுக்கு ஒரு டியூட்டி இருக்கு, அவங்களுடைய அலாட்மெண்ட்டை அவங்க என்ன பண்றாங்க, ப்ராப்பரா அந்தந்த வேலை ஃபார்மர்ஸுக்காக இருந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பாக்குறது இப்போ ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லுவோம், இலையில் தெளிப்பு அப்படிங்கிற அந்த அடுத்த டாபிக். ஸோ ஃபோலியர் ஸ்ப்ரே அப்படின்னா என்னது, நம்ம எல்லாருமே வீட்டுல நார்மலா ஸ்ப்ரேயர் அப்படின்லாம் வச்சிருப்போம். ஸ்ப்ரேயர் அப்படின்னா என்ன, நம்ம தண்ணியை நம்ம வந்து செடிகளுக்காக தெளிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இல்லைங்களா. அதுல ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதுல என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல எல்லாம் தண்ணியை எல்லா இடத்துலயும் ஃபுல்லா ஸ்ப்ரே, நிறைய தண்ணி அப்படிங்கிறது சப்ளை பண்ண முடியாது. தொட்டி செடிகள் அல்லது பால்கனியில வைக்கக்கூடியது, ஷோகேஸ்ல நிறைய இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், செடிகள்லாம் வச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளுக்கும் என்ன பண்றோம், தண்ணி நம்ம கொடுக்கணும். அதை எதன் மூலமா கொடுக்கலாம், இந்த ஸ்ப்ரேயர் மூலமா கொடுக்கலாம். ஸோ ஃபோலியர் ஃபீடிங் ஆஃப் த டெக்னிக், த ஃபீடிங் பிளான்ட் சப்ளைங் த லிக்விட் ஃபெர்டிலைசர் டைரக்ட்லி டு த லீவ்ஸ்.
என்ன இதன் மூலமாக நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்னு கேட்டா ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது என்னது? உரம் என்பது. உரம் என்பது நாம் எவ்வாறு கொடுக்கணும்? நேரடியாக கொடுக்கணும். நேரடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா எப்படி கொடுப்போம்? மண் மூலமாக கொடுப்போம். சோ மண்ணுல இருந்து எங்க வரணும் நமக்கு? இலை, தண்டு, அந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்கும் வரும். அப்படி இல்லாம இந்த ஃபோலியர் ஸ்ப்ரே மூலமாக நாம என்ன பண்றோம்? இந்த ஃபெர்டிலைசரை என்ன பண்றோம்? நம்ம நேரடியாக இலைகளுக்கு கொடுக்கிறோம். ஃபோலியர் ஸ்ப்ரே நேரடியாக இலைகளை என்னமா கொடுக்கிறோம்? நம்ம அதற்கு தேவையான எல்லா வகையான உரங்களை நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இந்த ஸ்ப்ரேயர். அந்த ஸ்ப்ரேயர் அப்படிங்கிறது நமக்கு இலைகள் நம்ம இப்போ உரம் அதுக்கு போடணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப லேட் ஆகும். மண்ணு மூலமா கொடுத்து அது செடிகளுக்கு ரீச் ஆறதை விட ரொம்ப எளிதாக நம்ம இலை மூலமாக தெளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இலையில இருக்கக்கூடிய அந்த துளைகளாகப்பட்டது, அந்த இலை துளை ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டொமேட்டா பார்ட் என்ன பண்ணும்? அந்த உரத்தை கரெக்டா அப்சர்வ் பண்ணி அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இது கடல் பாசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய ஒரு கடல் சார்ந்த தாவரங்கள்ல இருந்து வரக்கூடிய தாவர இலை, பூ, அது போல எல்லா வகையான ஒரு செயல்பாட்டுக்காக நம்ம எல்லா கனிமங்கள், ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். இப்ப இலைவழி ஊட்டம்ங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம அந்த செடியினுடைய growthக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எப்ப அப்ளை பண்ணணும் இதை நம்ம அப்படின்னு சொன்னா ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங், இந்த 2 ஸ்டேஜ் தான் ரொம்ப ஏர்லியரான. காலையில நம்ம செய்யணும், ரொம்ப வெயிலுக்கு போது நம்ம செய்யக்கூடாது. அதே போல ரொம்ப நைட்லயும் சப்ளை பண்ணக்கூடாது. ஈவினிங் ஆர் ஏர்லி மார்னிங் அந்த ஸ்டேஜ்ல இந்த ஃபோலியர் ஸ்ப்ரே மூலமாக ஃபெர்டிலைசரை நம்ம செடிகளுக்கு சப்ளை பண்றோம்னு சொன்னா அந்த செடிகளாகப்பட்டது அந்த உரத்தை அந்த இலைகள் மூலமாக எடுத்துக்கொண்டு அது நல்லா வளர்ச்சி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், செயல்மிகு நுண்ணுயிரிகள் அப்படிங்கிறது அடுத்த ஹெட்டிங். ஸோ இது எல்லாம் நம்ம இப்போ நம்ம வீட்டுல விவசாயம் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம இந்த தகவல்களை நிச்சயமாக கன்வே பண்ணலாம். எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், EM சொல்லுவோம், செயல்மிகு உரங்கள் அப்படின்னு சொல்றது. சோ இந்த எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், சோ இந்த டாபிக் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வரலாம். ஓகே, நம்ம எதை பத்தி படிக்கிறோம் இப்ப? எல்லாமே விவசாயத்தை பத்தி தான் படிக்கிறோம். எதை பத்தி படிக்கிறோம்? விவசாயத்தை பத்தி படிக்கிறோம். எது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? வாட் இஸ் அக்ரிகல்ச்சர்? ஃபார்மிங்கா அல்லது சிட்டி லைஃபா? இது எல்லாமே நம்ம கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த பாடத்தினுடைய தலைப்பு இல்லையாப்பா? சோ இதுல நம்ம இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் த போர்ஷன்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் ஃபார் திஸ் லெசன். இந்த பாடத்துல மேக்சிமம் எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் ஆயிடுது. தென் அண்ட் தெர் ஐ எக்ஸ்பிளைன் சம் டீடைல்ஸ் சிமுலேஷன் மூலமாகவும் அடுத்தது நம்ம ஆக்டிவிட்டி மூலமாகவும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆக்டிவிட்டியிலையும் நம்ம இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அக்ரிகல்ச்சர்ங்கிறது ஃபார்மிங்கா சிட்டி லைஃபா? எஸ், கன்ஃபார்மா ஃபார்மிங். ஸோ யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்டிசிபேட் திஸ், யூ ப்ளீஸ் டெல் த ஆன்சர். நீங்களும் இதுல கரெக்டான ஆன்சர் என்ன பண்ணலாம் சொல்லலாம். வாட் டு த ஃபார்மர்ஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் அ ஃபீல்ட் ஃபார் பிளான்டிங்? நம்ம விவசாயத்துல எதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபீல்ட சரியான முறையில விவசாயத்திற்கு தயார்படுத்தணும். சைக்கிளா, டிராக்டரா, அண்ட் தென் லான் மூவரா? எஸ், முக்கியமா எதை வச்சு தயார்படுத்துவோம்? அந்த வயலை சரிப்படுத்துறதுல இருந்து உழுறதுல இருந்து எல்லாமே டிராக்டர் தான் பயன்படுத்துறோம் இல்லைங்களா? சோ வாட் இஸ் one thing that plants need to grow on the farm? எது வேணும்? செடி வளரணும்னா என்ன வேணும்? பனி வேணுமா, மணல் வேணுமா, அல்லது தண்ணி வேணுமா? எஸ், very clear answer. Yes, water is the essential factor for plant growth. செடி வளரணும்னா தண்ணி தான் வேணும் இல்லைங்களா? which one of these is an animal that lives on a farm? எந்த அனிமல் வயல்ல இருக்கும்? மங்கியா, எலஃபண்டா, ஷீப்பா? சோ வயவெளியில இருக்கிறது என்ன இருக்கும்? கண்டிப்பா ஆடு மாடுகள் தான் இல்லைங்களா? அப்ப
Ship is the right answer. Option A is the right answer for this. Something. Name something that cow gives us. ஆடு மாடுகள் கொடுக்கக்கூடிய உணவு என்னது? பிரெட், ப்ரோக்கோலி, மில்க். ப்ரோக்கோலி இஸ் ஒன் ஆஃப் த பிளான்ட். பிரெட் அப்படிங்கிறது அது ஒரு நமக்கு ஒரு ஃபுட் ஐட்டம். ஸோ மில்க் அப்படிங்கிறது தான் என்னது? மாடுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவு, ஃபுட் மெட்டீரியல். போனஸ். நேம் சம்திங் தட் க்ரோஸ் ஆன் அ ஃபார்ம். ஸோ நமக்கு வயல்ல விளையக்கூடியது என்னது? ஃபிஷ்ஷா, சாக்லேட்டா, லெட்யூஸா? லெட்யூஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெஜிடபிள். ஃபிஷ் இஸ் த நமக்கு வந்து என்னது? சி ஆர்கன், நமக்கு கடல்வாழ் உயிரினம். சாக்லேட்ங்கிறது ஒரு நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ லெட்யூஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, சின்ன கான்செப்ட். வயல்னா என்ன, வயல்ல என்னென்ன நமக்கு கிடைக்கும், வயலை நாம் தயார்படுத்துவதற்கு என்ன நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் சிம்பிளான கொஸ்டின்ஸ். பட் ரிலேட்டட் டு அவர் லெசன் டாபிக். அக்ரிகல்ச்சர்னா என்ன, நம்ம ஃபீல்டை ரெடி பண்றதுக்கு எது, எந்த மிஷின் யூஸ் ஆகும், எது நமக்கு அடிப்படையாக ஒரு செடி வளரணும்னா தேவை, வயல்வெளியில இருக்கக்கூடிய விலங்குகள் என்ன, விலங்குகள் நமக்கு கொடுக்கக்கூடிய உணவு என்ன, எந்த வகை தாவரம் நமக்கு வயல்ல விளையும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சின்ன ஆக்டிவிட்டி, பட் இட் இஸ் வெரி simple and then useful as well as related to our topic also. ஓகே, இதுல பாருங்க 3 ஆப்ஷன். இது ஒரு குவிஸ். ஃபெர்டிலைசர், pesticide, herbicide. These are all the 3 answer options. Related questions are moving here in the quizல. First question, chemical substances sprayed onto crops to control organism that can reduce plant growth. எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிராப்புக்கு நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வளர்ச்சி நமக்கு எப்படி இருக்கும்? ஃபெர்டிலைசரா, பெஸ்டிசைடா, ஹெர்பிசைடா? ஸ்ப்ரேட் நமக்கு கண்ட்ரோல் ஆர்கானிசம் தட் கேன் ரெடியூஸ் த பிளான்ட் growth. நமக்கு என்ன ஆகுது, எதை அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ விச் இஸ் த ரைட் ஆன்சர்? ஃபெர்டிலைசர்ங்கிறது உரம், பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறதும், அண்ட் தென் நமக்கு வந்து பூச்சி மருந்து, அதே போல சின்ன சின்ன பூச்சிகளை அழிக்கிறதுங்கிறது ஹெர்பிசைட். அப்ப கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஸ்ப்ரேட் ஆன் த கிராப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபெர்டிலைசர்ஸ் சூஸ் பண்றேன். ஓகே, சோ ராங். வை? ஜஸ்ட் யூ திங்க் அண்ட் டெல், பிகாஸ் அகெயின் த சேம் கொஸ்டின் வில் கம். அதனாலதான் உங்களுக்கு அதை சூஸ் பண்ணேன். காம்பவுண்ட் அப்ளைஸ் த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் directly on the crops, enhance the soil fertility to promote. அப்போ மண்ணினுடைய வளத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம எதை பயன்படுத்துறோம்? எஸ், ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது தான். வாட் ஐ டோல்ட், திரும்பவும் அந்த கேள்வி வரணும் உங்களுக்கு, மீண்டும் புரியணுங்கிறதுக்காக தான். ஸ்பெசிபிகலி டார்கெட் வீட்ஸ் அண்ட் ஹெல்ப் மேனேஜ் த வீட் growth. களைகளை எல்லாம் அழிப்பதுதான். ஹெர்ப்னா என்னது? சின்ன செடி. ஓகே, அப்ப பெஸ்டிசைட்ஸ்ங்கிறது தான் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், வேதி பண்புகளுடைய ஒரு பொருள். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஸ்ப்ரேட் ஆன் டு கிராப்ஸ் டு கண்ட்ரோல் த ஆர்கானிசம். நமக்கு என்னது? அந்த பூச்சிகளை எல்லாம் அழிப்பதற்கும் வளர்ச்சிக்காகவும் நாம் யூஸ் பண்ணக்கூடியது அது. ஓகே, சோ உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ்னா என்ன, ஹெர்பிசைட்ஸ்னா என்ன, நம்ம வந்து ஃபெர்டிலைசர்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி என்ன பண்ணேன், மாத்தி அதுல உங்களுக்கு டைப் பண்ணேன். பிகாஸ் நம்ம எதுக்கு பெஸ்டிசைட்ஸ்ங்கிறது பூச்சிகளை அழிப்ப, ஃபெர்டிலைசர்ங்கிறது அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக அப்படிங்கிறதுக்கு, ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன சின்ன களைகளை அழிப்பதற்கு. ஓகே, ஒன்ஸ் அகைன் வி செலக்ட் த பெஸ்டிசைட்ஸ். ஸோ அதுதான் நமக்கு சரியா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3க்கும் உண்டான சரியான வித்தியாசம் நமக்கு தெரியணும். வாட் ஆர் த கான்செப்ட் கரெக்டா நமக்கு என்ன பண்ணணும், புரியணும். ஃபெர்டிலைசர்னா என்ன, ஹெர்பிசைட்னா என்ன, பெஸ்டிசைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டானது.
And next one is எஸ், இதுல ஒரு குவிஸ் ப்ரோக்ராம். நம்ம கண்ட்ரி நம்ம என்னெல்லாம் இந்த லெசன்ல பார்த்தோம், வாட் ஆர் த சீசன்ஸ், எந்தெந்த சீசன்ல என்னென்ன பயிர்கள் விளையும், இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? அது சம்பந்தமா தான் இந்த குவிஸ். ஸோ இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் ஃபர்டைல் ஆர் டிராபிக்கல் என்ன கண்ட்ரி? விவசாயம் சார்ந்த நாடு தான் இந்திய நாடு என்பது. இந்தியா நமக்கு முதுகெலும்பாக இருப்பது விவசாயம். இந்தியன் கிராப்ஸ் or can be divided into cereal, pulses, and then cereal pulses, cash crops, pulses and cash crops. First one is என்னது, நமக்கு என்ன சூஸ் பண்ணிருக்கோம்? cereal, pulses and cash crops. ஏன்னா இதுதான் நமக்கு கரெக்டானது. பணப்பயிர்கள், தானியங்கள் எல்லாமே கலந்துதான் என்ன பண்ணுவோம், நம்ம விவசாயம் அப்படிங்கறது பண்ணுவோம். என்ன மாதிரியான சீசன்? we have 4 major season. Is true or not? நம்ம சீசனை எப்படி பிரிச்சிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ எத்தனை சீசன் இது? நம்மளுடைய சீசன் என்பது வராது. வின்டர் சீசன் அண்ட் தென் சம்மர் சீசன் அண்ட் தென் ரெய்னி. இப்படிதான் நம்ம மெயினா விவசாயிகளுக்காக நம்ம பிரிச்சிருக்கிறது. ரைஸ் grown on then. சோ நமக்கு வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ரபி பார்த்திருக்கோம், அண்ட் தென் கரி, ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக பார்த்திருக்கோம்ல. அப்ப ரைஸ்ங்கிறது எந்த சீசன்ல விளையக்கூடியது? சம்மர், மான்சூன் ஆர் வின்டர்? விச் சீசன் ஃபார் ரைஸ்? கரெக்டா அது வளரக்கூடிய சீசன் அப்படிங்கிறது மான்சூன் சீசன்ல தான் நமக்கு அரிசி அப்படிங்கிற அந்த தானியம் நிறைய விளையக்கூடியது. அரிசிங்கிறது இந்தியால நமக்கு அதிகமாக விளையக்கூடிய என்னென்ன ஸ்டேட்? அசாம், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா அண்ட் ஜம்மு காஷ்மீர்னா எந்த மாநிலம்? எஸ், ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், தெலுங்கானால தான் அரிசி என்பது அதிகமாக விளையக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரபி கிராப்ஸ். ரபி கிராப்ஸ் எது? வீட், பார்லியா? வீட், gram barley, wheat, gram barley and then oil seeds. ரபி கிராப்ஸ்னா ஒவ்வொன்றுக்குமே 3 வகையா இருக்கும் இல்லையா? அப்ப வீட், கிராம் அண்ட் தென் பார்லி, ஆயில் சீட்ஸ், நமக்கு எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு அந்த சீசன்ல வளரக்கூடியது. வாட் இஸ் வீட் இஸ் சோனன். சோ கோதுமை என்பது வின்டர், சம்மர், ஸ்ப்ரிங் எதுல நமக்கு சரியா விளையும்? வின்டர்லயா, சம்மர்லயா அல்லது ஸ்ப்ரிங்லயா? எந்த சீசன்ல நமக்கு கோதுமை அப்படிங்கிறது விளையும் கேட்டா வின்டர் சீசன்ல தான் நமக்கு கோதுமை விளைச்சல் நமக்கு அதிகமாக இருக்கும். கிரெயின் ரெவல்யூஷன் பீரியட், பசுமை புரட்சி அப்படிங்கிற அந்த எந்த ஆண்டு? 1945 to 83, 60 to 83, 70 to 83. 60 to 83 period is called as Green Revolution period. And then ரபி சீசன் பிகின்ஸ். ரபி சீசன்ங்கிறது எந்த காலத்துல நமக்கு அரிசி எந்த சீசன்ல விளைவிப்போம் என்ன அப்படின்னு பார்த்தோம்? மார்ச்சா, ஜான்வரியா, அக்டோபர், அந்த ஆனி, ஆடி அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் வரும் இல்லைங்களா? சோ அந்த சீசன்ங்கிறது தான் நமக்கு அந்த டைம் சரியா இருக்கும். அண்ட் தென் மில்லட். மில்லட் அப்படிங்கிறது எதெல்லாம் மில்லட் வெரைட்டில வரும்? வீட், ஜோர், அண்ட் தென் பஜ்ரா, ஜோர், பஜ்ரா, ராகி, வீட், ராகி அண்ட் ஜோவர். எது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டா ஜோவர், பஜ்ரா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மில்லட்ஸ் அப்படிங்கிற வெரைட்டி இது 3 தான். ஜோவர், பஜ்ரா, ராகி எல்லாம் தான் மில்லட் வெரைட்டி. கிராப்ஸ் விச் ஆர் grown ஃபார் சேல் இன் மார்க்கெட். நம்ம என்ன பண்றோம்? நம்ம முழுவதுமாக பணத்திற்காக மட்டுமே பயிரிடக்கூடிய பயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாலர், கேஷ் ஆர் மணின்னு சொன்னா பணப்பயிர்கள் சொல்றத கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட். டேஷ் அண்ட் டேஷ் ஆர் த பிவரேஜஸ் grown in கர்நாடகா, கேரளா அண்ட் தென் தமிழ்நாடு. காஃபி அண்ட் கொக்கோ, காஃபி அண்ட் டீ, டீ அண்ட் கொக்கோ. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு சொன்னா காஃபி அண்ட் கொக்கோ இஸ் த ரைட் ஆன்சர். அதுதான் நம்ம பிவரேஜா நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். டேஷ் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் குக்கிங் ஆயில். குக்கிங் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது எது? மில்லட்ஸா, ஆயில் சீட்ஸா அல்லது நம்ம பல்சஸா? சோ எதை சொல்லுவோம் நம்ம? ஆயில் சீடு, எண்ணெய் விதைகள் அப்படிங்கிறது தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்க்காக நம்ம பயிரிடக்கூடியது. டேஷ் ரேங்க்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன்? இந்தியா, பிரேசில் ஆர் சைனா? பழ உற்பத்தியில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு இந்திய நாடா, பிரேசிலா, சைனான்னா
பிரேசில் இஸ் த ரைட் ஆன்சர். அவங்க தான் நிறைய பழங்களை எல்லாம் பயிரிட்டு எல்லா நாடுகளுக்கும் அனுப்பக்கூடியவங்க. எக்ஸ்போர்ட். த டேஷ் சாயில் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த growth ஆஃப் காட்டன். காட்டன் அப்படின்னு நம்ம பஞ்சு விளைவிக்கக்கூடிய மண் பிளாக், லெட்ரைட் அண்ட் தென் அலுவியம் சாயில். என்ன சாயில்ல நல்லா நமக்கு வளரும் கேட்டா இந்த பிளாக் சாயில்ல தான் என்ன பண்ணும், அந்த பஞ்சு அப்படிங்கிறது காட்டன் பருத்தி மரமாகப்பட்டது நல்லா வளரும். சோ இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு சின்ன பிஸ்லியும் எல்லா கேள்விகளுமே நம்ம இந்த பாடத்துல என்ன எல்லாம் பார்த்தோம், நம்மளுடைய கண்ட்ரி என்ன, என்னென்ன பயிர்கள், என்னென்ன கிராப்ஸ், அண்ட் தென் என்னென்ன சீசன், எந்தெந்த சீசன்ல என்னென்ன பயிர், நமக்கு அரிசி எந்த சீசன்ல விளையும், அரிசி அதிகமாக விளைவிக்கக்கூடிய நாடுகள் எது, ரபி கிராப்ஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், வின்டர் சீசன்ல கோதுமை எந்த சீசன்ல விளையும், பசுமை புரட்சி எந்த ஆண்டு, இதுவும் நம்ம இந்த பாடத்துல படிச்சிருக்கோம். ரபி சீசன்ங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆகும், அண்ட் நெக்ஸ்ட் மில்லட் அப்படிங்கிறது எது, பணப்பயிர்கள் அப்படிங்கிறத எதை சொல்லுவோம், காஃபி அண்ட் கோகோ எந்த மாநிலத்துல அதிகமாக பயிரிடுகிறோம், எண்ணெய் வித்துக்கள் எது குக்கிங் ஆயிலுக்கு நம்ம பயிரிடக்கூடியது, உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, டேஷ் சாயில் required for the growth of cotton, black soil. Okay, definitely it is very useful to you. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, சோ இன்னைக்கு இந்த சாப்டர் நம்ம பார்த்திருக்கோம், இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வேளாண் நிறுவனங்கள் அப்படிங்கறது தான் பார்த்திருக்கோம். சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இப்போ இந்த டெஸ்ட். ஓகே, சோ லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணேன், பட் கரெக்டா உங்களுக்கு ஷோ ஆகல. சோ அதனால ஒன்ஸ் அகைன் ஐ எம் கோயிங் டு show the same question paper for that MCQ test. This is fourth test for you. Magnetism partla science நமக்கு 8th standard scienceல physics partல first lesson magnetism காந்தவியல் என்பது. இந்த கேள்வி எல்லாமே நம்ம தெளிவா படிச்சிருக்கோம் இந்த பாட சம்பந்தமா. So please once again I am going to show that same question paper. dash எனப்படும் காந்த கல்லே வலிமையான இயற்கை காந்தம், magnetite, ferrite, coulomite, with dash which is the ore of iron, the strongest natural magnet. magnetite, ferrite, coulomite. இதுல சரியான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன், மேக்னடைட் தாதுவில் இரும்பினுடைய சதவிகிதம் 72.4, 72.5, 73.6. டேஷ் பெர்சன்டேஜ் ஆஃப் அயன் பிரசன்ட் இன் மேக்னடைட் ஓர் 72.4, 72.5, 73.6. ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட காந்தங்கள் எது, இயற்கை காந்தமா செயற்கை காந்தமா, எதுவும் இல்லையா. டேஷ் ஆர் irregular shape of magnet, நேச்சுரல், ஆர்டிபிஷியல் ஆர் நன். இது மூணுல எது நமக்கு இது என்னது இர்ரெகுலரான ஷேப்பாக இருக்கக்கூடியது. ஒரு சட்டகாந்தத்தை தொங்க விடப்படும் பொழுதுதான் அந்த காந்தம் எந்த திசையை நோக்கி இருக்கும், தென் திசை, தென் வட திசை, வடமேற்கு திசை. ஃப்ரீலி சஸ்பெண்டட் பார் மேக்னெட் ஆல்வேஸ் அலைன் இன் த டேஷ் டைரக்ஷன், நார்த் சவுத், சவுத் நார்த் அல்லது நார்த் வெஸ்ட் அப்படிங்கிற எந்த திசை நோக்கி நிற்கும். கியூரி வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் எந்த பொருளாக மாறும், டயா, பாரா அல்லது இரண்டும் கலந்த அந்த மாதிரியான பொருளாகவா. கியூரி டெம்பரேச்சர் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் becomes dash magnetic material, dia, para or both A and B. அல்னிகோ என்பது அலுமினியம், நிக்கல் மற்றும் டேஷ் உலோக கலவை, துத்தநாகம், மெக்னீசியம், கோபால்ட். அல்னிகோ இஸ் an alloy of அலுமினியம், நிக்கல் அண்ட் டேஷ், ஜிங்க், மெக்னீசியம் ஆர் கோபால்ட். இந்த மூணுல எது நமக்கு அதோட இணையக்கூடியது. மெக்லீவ் தொடர்வண்டி டேஷ் கிலோமீட்டர் மணி வேகத்தில் செல்லக்கூடியது. எவ்வளவு கிலோமீட்டர், the speed attained by maglev train is around dash kilometer per hour, 500, 200 or 400. எதுன்னு கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. சாரி, மேக்ஸ்ட்ரைப் என்பது டேஷ் பெறப்பட்ட காந்த துகள், இரும்பாகப்பட்டதா, துத்தநாகத்தால் ஆக்கப்பட்டதா, மெக்னீசியத்தால் ஆக்கப்பட்ட சின்ன ஒரு நெகிழி படலம். The magstripe is made up of tiny based magnetic particles are iron, zinc or magnesium. So காந்த முனைகளை இணைக்கும் கோடு, காந்த அச்சு, காந்த புலம், காந்தமாக்கம். So the line joining the magnetic poles are called as magnetic axis, magnetic field, magnetization. அந்த join பண்ணக்கூடிய அந்த போல என்னன்னு சொல்லுவோம். 10th question, குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட
புவிகாந்தம் எத்தனை மடங்கு அதிக திறன்? 40, 20 or 30. Earth magnet is dash times more powerful than a fridge magnet. 40% 20 அல்லது 20 எத்தனை மடங்கு எத்தனை மடங்கு அதிகமாக ஒரு பவர்ஃபுல்லானது. எல்லாமே நம்ம பார்த்த அந்த பாடத்துல தான். பட் திஸ் இஸ் வெரி இனிஷியல் ஃபர்ஸ்டா பார்த்த ஒரு லெசன். பட் நல்லா தெளிவா படிச்சிருக்கோம். ஸோ யூ சூஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, இன்னைக்கு பார்த்த இந்த லெசன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், அல்லது வீட்டுல போய் தெளிவா படிச்சுட்டு வாங்க. எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் அகெயின் அதனுடைய கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும் பொழுதே சந்தேகங்களையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.